ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாலம் அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். ரெயின் ஹவுஸ் போட்டிருக்கோம். ஸோ ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் 2-3 டைமு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ 3வது கிராப்புக்கு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு முத்துசோளம் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் சனப்பில் எடுத்துட்டாங்க. 2 பயிர் முடிச்சிச்சு. இது வந்து 3வது பயிர். இது பார்த்தீங்கன்னா கரும்புக்கு போட்டிருக்கோம் ரெயின் ஹவுஸு. இது பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு ஒரு லைன் மாதிரி தான் போட்டிருக்கோம். 4 டீ போட்டுட்டு அதில் ஒரு வால்வு போட்டு ஒரு சைடு முடிக்கிறோம், சிங்கிள் சைடு போட்டிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு ஒரு லைன் ரெயின் ஹவுஸு. கரும்பு வந்து பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு ஒரு லைன். ஸோ இது வந்து ஒரு கரையில் கிடக்கு பாருங்கள், அடுத்த கரையில் கிடக்கும். இது வந்து மண் ஒதுக்கிட்டு பள்ளத்தில் போட்டுருவாங்க ரெயின் ஹவுஸை. அப்போ 2 சைடு உள்ள கரும்பு ஒரு ரெயின் ஹவுஸ் வந்து 2 சைடும் பாஞ்சிக்கும், 2 லைன் கரும்பு பாஞ்சிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து 8 அடிக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம். தண்ணி ஓடிட்டுருக்கு. ஸோ பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ பக்கத்தில் யாராவது இருக்குன்னா இந்த ஃபீல்டு வந்து பார்க்கலாம். ஸோ கரும்புக்கு போட்டிருக்கோம். கரும்பு விதைப்புள்ள போட்டாச்சு. இப்போ அங்கே தான் ஃபீல்டு ஓடிட்டுருக்கு. ஸோ அப்படியே பார்க்கலாம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. இது வந்து இந்த பக்கம் நேற்றுக்கு தண்ணி பாய்ச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு 2 ஏக்கரு. ஸோ முதல்ல வந்து முத்துசோளம் போட்டோம், 2வது இந்த சேனப்பில் சொல்லுவாங்க அந்த இது போட்டாங்க. அது முடிச்சுட்டு இப்போ இது 3வது கரும்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ ரெயின் ஹவுஸ் ஓடிட்டுருக்கு. 8 அடிக்கு ஒரு லைனு. ரெயின் ஹவுஸோட அகலம் பார்த்தீங்கன்னா 8 அடிக்கு ஒரு லைனு. நீளம் பார்த்தீங்கன்னா இது 200 அடி வரும். ஸோ 200, 190, 180 அப்படியே குறையும் அங்கேருந்து வரும்போது. ஸோ இது ரோட் சைடில் இந்த ஃபீல்டு. அதெல்லாம் அங்கே போக போக கொஞ்சம் அதிகமாகும் ரெயின் ஹவுஸோட லென்த்து. இது பார்த்தீங்கன்னா இப்போ பாயறது 1 2 3 4 5 6 7 8 9 10 லைன் பாயுது. நீங்களே பார்க்கலாம் எப்படி தண்ணி பாயுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெயின் ஹவுஸோட நீளம் 190 அடி. 200லேருந்து அப்படியே 150 அடி வரைக்கும் அப்படியே கிராஸாக இருக்கும். ஸோ 200, 195, 190, 185 அப்படியே இதாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து 150 அடி, அதுலேருந்து அப்படியே போக போக 200 அடி வரைக்கும் லென்த் இருக்கும். ஸோ கரும்பு தான் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து முத்துசோளம் போட்டு அதை எடுத்தாச்சு, அடுத்தது சேனப்பில்லு போட்டு அதை எடுத்தாச்சு. இப்போ 3வது கரும்புக்கு போட்டிருக்கோம். 8 அடிக்கு ஒரு லைனு. ஒரு டைமில் 10 லைன் பாயுது. 5 HP மோட்ரு தான். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய தண்ணி லீக்கேஜ் ஆகுது. இல்லாட்டாக்க இன்னும் ஒரு 2 லைன் சேர்ந்து பாயும். 2 இன்ச்சு PVC பைப் போட்டுட்டு 4 கப்ளர் போட்டுட்டு சிங்கிள் சைடு தான் வால்வு போட்டிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ கரை மேலே கிடக்குது ஓஸு. கரும்பு வச்சுருக்காங்க அதில். இப்போ பள்ளம் தெரியுது பாருங்கள். அந்த பள்ளத்தில் வந்து மண் ஒதுக்கிட்டு அப்படியே வந்து பள்ளத்தில் வந்து ரெயின் ஹவுஸ் வந்துடும். பள்ளத்தில் ரெயின் ஹவுஸ் வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஓஸ் கிடக்கிற இடம் பார்த்திங்கன்னா மண் பக்கத்தில் பள்ளத்தில் தான் கரும்பு வச்சுருக்காங்க. இந்த ஓஸ் கிடக்கிற இடத்த ஒரு 2-3 மாதம் கழித்து என்ன பண்ணுவாங்க, மண் அணைப்பாங்க. கரும்புக்கு மண் ஒதுக்கும் போது ஓஸ் கிடக்கிற இடம் பள்ளமாயிரும். பள்ளமாக இருக்கிற இடத்துல கரும்பு வரும். அப்போ அதில் வந்து மேடாயிரும். அப்போ ஒரு பள்ளத்தில் வந்து ரெயின் ஹவுஸ் கிடக்கும்போது 2 சைடும் வால்வு அதாவது கரும்பு பாஞ்சிக்கும். ஸோ இந்த சைடும் கரும்பு, சென்ட்ரலில் ஓஸ். அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா 2 லைன் கரும்பும் பாஞ்சிக்கும், ஒரு லைன் தான் ஓஸு. இப்போ அந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே கரும்பு தான். இது 2 ஏக்கரு. இது 3வது பயிர். இது இருக்கிறது பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாலம் அந்த ஊரில் தான் இந்த ஃபீல்டு இருக்குது. ஸோ என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. ஸோ இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த ஃபீல்டை பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா வந்து பார்க்கலாம். ஸோ கரும்புக்கு தான் போட்டிருக்கோம். எப்படி பாயுது அப்படின்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் எப்படி ப்ரெஷர் இருக்குது பாருங்கள். ஸோ வால் வந்து குறைச்சி வச்சுருக்குறாங்க. இதுக்கு ஃபோர்ஸாக இருக்குது. மற்றதெல்லாம் பக்கத்துலேயே ஊற்றுற மாதிரினா வால் வந்து கம்மியாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா ஃபோர்ஸாக அடிக்கும். ஸோ எல்லா லைனுமே முக்கால்வாசி
ஓப்பன் பண்ணிட்டு கால்வாசி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா பக்கத்துலேயே அந்த கரும்புலேயே தண்ணி பாயணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பள்ளத்தில் தான் கரும்பு இருக்குது. அப்படின்னும்போது அந்த கரும்பு மட்டும் பாய்ஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி வால்வு தான் திறந்து விட்ருக்காங்க. ஸோ ஃபுல்லாக திறந்தாங்கன்னா இன்னும் ஃபோர்ஸாக நல்லா அடிக்கும். இது பார்த்திங்கன்னா இருக்கிறது இடம் பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சியில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல், அதாவது மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ரோடு தான் இந்த ரோடு. ஸோ அந்த பக்கமாக தான் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ அதே ரோட்டில் மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரே ரோடு. இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா அந்த ஃபீல்டு, அங்கேருந்து வரும்போது ரோட் சைடில் தான் அந்த ஃபீல்டு இருக்கும். ஸோ பார்க்க நினச்சிங்கன்னா பார்க்கலாம். அதாவது மெடிக்கல் காலேஜ்லேருந்து பகண்டைக்கோட் ரோடு போகிற ரோடு இது. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த பக்கம் நான் தண்ணி நேற்று பாய்ச்சிட்டாங்களாட்டிருக்கு, ஈரமாக இருக்குது. ஸோ அப்படியே நேற்று அந்த பக்கம் எல்லாம் பாய்ச்சிட்டாங்க, இதுவும் பாய்ச்சிட்டாங்க. ஸோ லாஸ்ட் வரைக்கும் ரெயின்வாஷ் தான். ஸோ அந்த எண்டு போக போக நமக்கு வந்து 200 அடி மேலே வந்துடுது. ஸோ அங்கேருந்து அப்படியே 2 அடி 5 அடி அந்த மாதிரி அப்படியே குறையும். ஸோ அந்த பக்கம் போகும்போதெல்லாம் 150 அடி வந்துடும். இது 3வது கிராப்பு கரும்பு. பத்து லைனாக பாய்ச்சுறாங்க. ஸோ லாஸ்ட் அந்த ரோடு வரைக்குமே இந்த ஃபீல்டு ஃபுல்லாகவே கரும்பு தான். ஸோ ரெயினஸ் எவ்வளோ ஃபோர்ஸாக பாய் பாருங்கள். 10 அடிக்கு ஒரு லைனு, 8 அடிக்கு ஒரு லைனு, 200 அடி ரெயினஸோட நீளம். கரும்பு போட்டிருக்கோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாலம், அங்கே தான் இந்த ஃபீல்டு. ஏன் நான் என்னாச்சு அங்கே இறக்குறீங்க? தண்ணி பாயலையா? அது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் விட்டு இப்படி கட் பண்ணி விட்ருக்கணும். இப்போ அங்கே கட் பண்ணிங்கள்ல, அதை விட இன்னும் இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இங்கே போட்டு, இப்போ அதை அங்கே கட் பண்ணாமல் இதில் போட்டு நான் பாயும். ஸோ இப்போ வந்து காட்டில் வந்து நம்ம ஒரு சூனாக இருந்துச்சுனாக்கா கிராஸாக இருக்கும். ஸோ அப்போ அது என்ன பண்ணலான்னா, பாயலைன்னா இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாயலை, அதுக்கு என்ன பண்ணால் இந்த மாதிரி வர லைனில் இந்த மாதிரி ஒரு டீ போட்டு, அதாவது வர ஓசையை கட் பண்ணிவிட்டு டீ போட்டு அப்படியே லைன் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஒரு எள்ளு போட்டு அப்படியே நேராக திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக பாயும். ஸோ இந்த வரப்பு
இப்போ வரப்பு ஓரமாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சூனாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். டியூப் தானே. தண்ணி அதிகமாக வேஸ்டேஜ் ஆகுமாண்ணா? நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி போயிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். அங்கே எல்லாமே கேட்டோ இல்லை அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா தண்ணி நிற்கும். அப்போ ஒரு 20 நிமிஷம் நாங்கள் தான் போடணும். அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ. எந்த கம்பெனி? பூனம். ஏக்கருக்கு நம்ம மெட்டீரியல் வந்து 15,000 ரூபா வருதுண்ணா செலவு. ஆமாம். இது இல்லாமல் பிவிசி பைப்பு நீங்கள் வாங்கிக்கணும். எத்தனை தேவையோ அதை வாங்கிக்கணும். ஆமாம். இதுக்கு ஃபில்ட்ரு வெஞ்சுட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. டைரெக்டாக. ஆமாம், டைரெக்டாக அப்படியே வந்து கிணத்துலேருந்து வருதுங்க அப்படியே விட வேண்டியதான். இந்த எண்டு கப் மட்டும் அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற மண்ணெல்லாம் வெளியில் வந்துடும். மற்றபடி எந்த இதுவும் உள்ளே அடைக்காது. என்ன வரும்ண்ணா? இல்லை டியூப் தான். இது வந்து சீக்கிரம் தண்ணி பாயும். நம்ம சொட்டு நீரில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடணும். சொட்டாக ஊற்ற அந்த ஒரு இடம் மட்டும்தான் ஒரு அடிக்கு நனையும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் நனையும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே 10 அடிக்கு ஒரு லைன் நார்மலாக போடுறது. 10 அடிக்கு ஒரு லைன் போட்டால் நீங்கள் எந்த பயிர் வேணாலும் பண்ணிக்கலாம். அது நம்ம மோட்டரோட ப்ரெஷரை பொறுத்து வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 10 லைன் பாயுது. இது 5 HP மோட்ரு. ரெயின்ஹவுஸில் நீளம் பார்த்தீங்கன்னா 190 180 அந்த மாதிரி வரும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 20 லைன் பாயும். நம்பர் சொல்லுங்கண்ணா. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 5 லைன் பாயும். அப்போ அந்த மோட்ரு எவ்வளோ தம் இருக்கோ ப்ரெஷர் பொறுத்து தான் இது வந்து பாயிறது. ஒன்றும் கிடையாது. அமௌண்ட்டு தானே. கை காசு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் போட்டு போகிறோம். மானியம் வராதுன்னு இல்லை. ரெயின்ஹவுஸ்க்கு மானியம் கிடையாது. ஒரு ஏக்கருக்கு நம்ம மெட்டீரியல் வந்து 15,000 ரூபா வருது. பிவிசி பைப் மட்டும் எத்தனை தேவை அது வாங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு. உங்களுக்கு போட தெரிஞ்சால் நீங்களே போட்டுக்கலாம். இல்லாட்டா நம்ம ஆள் வேணும்னாக்கா ஒரு ஆள் அனுப்பிச்சி விடுவோம். அவங்களுக்கு வந்து 1000 ரூபா லேபரு ப்ளஸ் வந்து போகிற பஸ் பேர் செலவு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டு வந்துருப்போம். நீங்கள் ஒரு 2 ஆள் கூட ஹெல்ப் கொடுத்தீங்கன்னா ஒரே நல்ல வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வெளியில் வந்துடுவார். ஓட்டி காமிச்சிட்டு எப்படி இருப்பா இதுன்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டு வந்துடுவார். சோளத்துக்காக தான் மெயினாக நம்ம 10 அடிக்கு வரலைன்னு சொல்கிறது. சோளம் கரும்புக்காக அந்த மாதிரி போட்டாக்க நமக்கு இடைவெளி வரும்போது நமக்கு நல்லா பாஞ்சிக்கும். 93 42 0 98 006. எங்கண்ணா இருக்குங்க ஆஃபீஸு? இங்கே டோல்கேட் மாடூர் டோல்கேட்டு. டோல்கேட்டில் தான் இருக்குது. என் நம்பர் தான் வரும். ஓகேண்ணா பார்த்துக்குறேன். நான் கூப்பிட்றேண்ணா. 205. ஆமாண்ணா. ஓகேண்ணா. பேர்?